ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபூஸ் டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம பப்பி வாங்கின்னு வரோம். புதுசாக ஒரு பப்பி எடுத்துகிட்டு வரோம்னா, அந்த பப்பிலேருந்து அடல்ட் ஆகிற வரைக்கும் அதோடைய சிவிங் கடிச்சிட்டே இருக்கும். அது எதுக்காக அது மாதிரி கடிக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது புதுசாக பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு வந்து பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி பெட்ஸ் நிறைய பேர் வளர்த்துருப்பீங்க, 2-3 வாட்டி வளர்க்குறவங்க, ரொம்ப வருஷமாக வளர்க்குறவங்களுக்குலாம் வந்து தெரியும். இப்போ புதுசாக பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா அந்த இஷ்யூஸ் வந்து என்கிட்ட நிறைய வாட்டி வந்திருக்காங்க. புதுசாக வளர்க்குறவங்க வந்து இதனால் பெட்ஸே எனக்கு வேணாம், ஆசையாக வாங்கிட்டு அது எப்போ பார்த்தாலும் கடிச்சிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, அது அப்படின்றது அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. அதனால தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இது பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பப்பியை எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அது குட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது 40 டேஸ் 45 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பல் வந்து ஊறிட்டுருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் எப்படி பல் ஊறுது அந்த மாதிரி தான். அப்போனாலும் அந்த டைமில் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸு, மேட்டு, செருப்பு தெரியாமல் கீழே இந்த சோப்பு இந்த மாதிரி பொருள்லாம் வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் கடிச்சிடும். அது சாப்பிட்டுச்சுன்னா அது பெரிய ரிஸ்க் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம், அது பால் பல்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 1 இயர் வரைக்கும் அது இருக்கும். அந்த அடல்ட் ஆகிற வரைக்கும் அந்த பல் இது இருக்கும், கூச்சம் இருக்கும். அதனால் வந்து அந்த கடிக்கிற இது வந்து ஹேபிட்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து, நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த பப்பியாக இருக்கும்போதே உங்கள் வெட்னரியன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு மல்டிவிட்டமின், கால்சியம் டானிக்லாம் கொடுப்பாங்க. அது கொடுத்தாலும் கடிக்க தான் செய்யும். அந்த மாதிரி டைமில் வந்து அதுக்குன்னு இந்த சூ ஸ்டிக்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூ ஸ்டிக் ஒயிட் கலரில் வரும், நேச்சுரல் கலரில். அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது கடிச்சிட்ருக்கோம். இந்த மில்க் போனு இந்த மாதிரி அதுடைய பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சாஃப்ட் டாய்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கடிச்சிட்ருக்கோம். அதை நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி கடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு பொருள் எங்கேயாவது வச்சிட்டிங்கன்னா, ஒயரோ இல்லை மொபைலோ இல்லை ரிமோட்டோ ஏதோ வச்சிட்டிங்கன்னா அதை கூட கடிச்சிடும். அப்படியும் அதை ப்ராப்ளம் ஆகிடும். அது 1 இயர் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பப்பி ஸ்டேஜில் இருக்கும்போது உங்கள் கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கேஜ் மாதிரி வச்சு அந்த மாதிரி அது உள்ளே விடலாம். நீங்கள் வேலையாக இருக்கும்போது இல்லை வந்து லீஷில் வச்சுட்டு நீங்கள் சேஃபாக உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயோ கட்டி வச்சுருக்கலாம். இல்லை நீங்கள் கைட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டி உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் பாட்டி அவருடைய வேலையை பார்த்துட்டு இருப்பார், எதாவது கடிச்சிட்டு இருப்பார். அதனால் அந்த 1 இயர் வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த 5 மந்த்ஸ் வரைக்கும் இந்த டானிக்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 மந்த்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ட்ரைனிங் அந்த கரெக்டான டைம், அந்த டைம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைனிங்லேயே வந்துட்டு பாதி மாறிடும். இந்த கடிக்கிறது, தேவையில்லாமல் கடிக்கிறது, அது என்னென்னா நமக்கு வந்து எல்லாமே கை அப்படின்னும் போது பெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லாமே வாய் தான். அதனால தான் அது எல்லாத்துக்குமே வாயில் லிக் பண்ணும், கடிக்கிறது எல்லாமே அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் ஒரு டோபர்மேன் வச்சுட்டு இருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இதே மாதிரி தான் ஒரு வீட்டில் வெளியில் அங்கே ஃப்ரீயாக விட்டுருக்காரு போல இருக்குது. அது என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த ஆணியை மூங்கிட்டுருக்கு வாயில் எடுத்து. அதுக்கப்புறம் இவருக்கும் தெரியல, அது வயிறு ஃபுல்லாக ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஒரே வழியில் இதாக வெட்னரியன் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியாது, அது ஆணி முழுங்குந்தது கூட தெரியாது அவருக்கு. அது என்ன ப்ராப்ளம் கூட அதை தொடக்கூட முடியல. ஏன்னா வந்து டாக் வந்து ஒரு 8 மந்த்ஸ் மேலே இருக்கும் போதே கடிக்க வருது எல்லாருமே. அவர் அந்த டைமுக்கு ஏதோ சரி வயிறில் ஏதோ வலி போல் இருக்குன்ட்டு இன்ஜெக்ஷன் ஏதோ போட்டு அனுப்பிட்டார். ஆனால் அந்த வயிற்றுலேயே ஆணி இருந்து கடைசியில் வந்து அது இறந்தே போச்சு, வயிற்றுள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் திருப்பியும் இன்னொரு நானே சொன்னேன், டோபர்மேன் எடுங்க, அது வந்து நம்ம கரெக்டாக ட்ரெயின் பண்ணுவோம், அதே மாதிரி நீங்கள் அந்த மல்டிவிட்டமின், கால்சியம் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெட் எடுத்தார் அவர். ஏன்னா டோபர்மேனே வேணாம் சார், அது கடிக்க வந்துச்சு அப்படின்னு அவருக்கு அந்த பயம் வந்துடுச்சு. ஏன்னா அது வந்து ட்ரெயின் பண்ணாத டாக் அது. அதனால் வந்து அது ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியல வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வேறு ப்ரீட் எடுத்ததுக்கப்புறம் அதை பக்காவாக ட்ரெயின் பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் சூப்பராக இருக்குது அந்த பெட்டு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து அந்த டைமுக்கு அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா இதுவாக இருக்கும். அதே மாதிரி அந்த கால்சியம், மல்டிவிட்டமின்லாம் கொடுக்கணும். நம்ம அஜாகிரதையாக எதுவுமே ஒரு பெட்டு வளர்க்குறோன்னா நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். அது ஒரு 3-4 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அந்த ஆக்டிவிட்டி இருக்கும். அதனால் நீங்கள் தான் வந்து அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துக்கணும், ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து அதுக்கும் நம்ம மேலே அந்த ஒரு வளர அது அடல்ட் ஆக வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த இதுவாக இருக்கும். அந்த 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த மாதிரி கடிக்கிறது இருக்காது. அந்த 1 இயர் வரைக்கும் தான் அந்த சிவிங்கு, அந்த கடிக்கிறது. ஏன்னா அந்த பல்லு ஊறுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் டீத் வந்துடும்.
அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இன்னொன்று நீங்கள் ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் வந்து சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் பெட்டு தேவையில்லாமல் கடிக்கிற விஷயம் இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஸ்மெல் பண்ணும், அதை லிக் பண்ணும், அவ்வளோதான் பண்ணுமே தவிர இந்த இது பண்ணி கடிக்கிறது சுவிங்லாம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்கள் தீபூஸ் டாக் கனல். பாய்.